அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தனுசு ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு பதிவை மட்டும் பாருங்கள். உச்ச யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் சிம்மத்தில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், புதன் வக்ரத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று, புதன் வக்ரம் பெற்றும், செவ்வாய் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் தனது சொந்த ராசியான விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதேபோல் கும்பத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே தனது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான விருச்சக ராசிக்கு பயிற்சியாய் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் இணைந்து யோகம் பெறுகிறார்கள். ராசிநாத் 8ல் இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணத்திற்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு பணவரவு என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல இதுவரை செய்யாமல் விட்ட பணிகள் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்குவீங்க. அவற்றில் வெற்றியும் கிடைக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6க்குடைய சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய சீர்கேடுகள் மறையுங்க. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த தனுசு ராசினியர்களான உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. மாத்திரைகளால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கணவன் மனைவி உறவுகள்ல உள்ள கசப்புகள் மறையுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு தற்போது உங்களுக்கு நடைபெற்று தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனை 8ல் இருப்பதால் சிந்தனை மாறுபாடான சில செயல்களை உங்களை அறியாமல் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்துவிட்டு பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும். எனவே விழிப்புணர்வு உங்களுக்கு அவசியம். சனி வக்ரம் பெற்று இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதாலும் எதையும் யோசித்து செய்யுங்க. அகலக்கால் வைத்து அவஸ்தைப்பட வேண்டாம் என்பது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியுங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான போக்கு தென்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்லவே. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த இந்த முயற்சிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது என்பது நன்மை செய்யாதுங்க. இருந்தாலும் கூட சுக்கிரனும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. ஆனால் சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசி இணைந்துள்ளதால் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க. சிறு விஷயங்களுக்கு அதிக முயற்சியும் அலைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்களும் தாமதமும் கவலையளித்து வந்த நிலையில அவை அனைத்தும்
அனைத்தும் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களையும் கடின உழைப்பை தவிர்ப்பது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்தில் அமைதி உதவுங்க. அதே போல் பிறருக்கு கடன் கொடுப்பதில் கண்டிப்பாக தவிர்க்குங்க. கொடுத்த கடன் திரும்ப வராது என கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவதால் அலுவலக கடமையில் திறமை ஓங்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட இருக்குதுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் சில சலுகைகள் ஆகியவை கிடைப்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய 2 துறைகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. கும்பராசியில் ஏற்பட்டுள்ள வக்ரசனி மற்றும் ராகு ஆகிய 2 கிரகங்களின் கூட்டணியில் சுபபலத்தினால் இக்காலகட்டம் நல்ல ஒரு வியாபாரத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அளவு புதிய முதலீடுகள்ல இறங்கலாங்க. நிதி நிறுவனங்களினால் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக நல்ல ஒரு லாபத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வருங்க. வருமானம் உயர இருக்கு. நடிகர் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல ஒரு வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடித்தர இருக்குதுங்க. புதிதாக நடிப்பு துறையில் கால் பதிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய 2 கிரகங்களின் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இருந்தாலும் மற்ற கிரகங்களுக்கும் இதில் பங்கு உண்டு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை வித்யா காரகரான புதன் ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறையக்கூடும். ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாக இருக்குதுங்க. நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டி காப்பாற்றும் உன்னத கலை ஜோதிடங்க. கூடுமான வரையில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது மாணவ மாணவிகளுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் விவசாயத்துறை தங்கள் பிடியில் கொண்டுள்ள செவ்வாய் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. புதிய கால்நடைகள் சேரும் யோகம் இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொறுமைக்கும் அனுசரித்து நடந்து கொள்வது சுபத்திற்கு சோதனையான காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது கூடுமான வரையில் கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு வெற்றி கிடைப்பதில் தாமதமும் தடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது
இப்போது தினமும் ஸ்ரீமத் சுந்தர காண்டம் அல்லது நாராயணியம் படித்து வந்தால் போதுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இதை உங்களால் அனுபவத்தில் காண முடியுங்க. இந்த பரிகாரத்தின் காரணமாக உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும்.